கடவுள் சிறுகதை. என் மனைவி அழுது கொண்டே இருந்தாள். என் கண்கள் மருத்துவமனையின் வாசலையே விரைத்து பார்த்து கொண்டிருந்தன. எனது மகன் அஜய்க்கு 4 வயதாகிறது. திருமணமாகி 5 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த எங்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தைதான் அஜய். அவன் பிறந்ததிலிருந்து எங்களின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. எந்நேரமும் நானும் எனது மனைவியும் அஜயை கொஞ்சுவதிலேயே போட்டி போட்டு கொண்டிருப்போம். நேற்றைக்கு தான் அவனை ஸ்கூலில் சேர்க்க ஏற்பாடு செய்திருந்தேன். அவனை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என மனதிற்குள் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் என் திட்டமெல்லாம் வீணாய் போய்விடுமோ என்ற பயம் என்னுள் மேலோங்கி இருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பு வரைக்கும் சந்தோஷமாக இருந்த என் வாழ்க்கை இந்த 1 மணி நேரத்தில் சோகத்தின் உச்சிக்கே சென்று விட்டது. ரோட்டை நோக்கி பறந்து சென்ற பலூனை எடுக்க சென்ற எனது குழந்தை இரத்த வெள்ளத்தில் ரோட்டில் கிடந்திருந்தான். அவனை தூக்கி நெஞ்சம் பதற பதற மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். எனது மனைவியின் அழுகை மருத்துவமனையே உலுக்கி இருந்தது. அஜயின் தலையில் தான் பலத்த அடிபட்டிருந்தது. குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்து 1 மணி நேரமாகியும் இன்னும் மருத்துவரை காணவில்லை. நர்ஸுகளிடம் கேட்டபோது டாக்டர் வீட்டில் இருக்கிறார் என்றும், நாங்கள் ஃபோன் பண்ணி இருக்கிறோம், டாக்டர் வந்தவுடன் ஆபரேஷன் தொடங்கிடலாம் என்றும் கூறினார்கள். நேரம் போய்கொண்டே இருந்தது. டாக்டர் வருகிறாரா என்று மருத்துவமனை வாசலையே விரைத்து பார்த்து கொண்டிருந்தேன். வேறு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமானால் இங்கிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கும். பொறுமை இழந்தவனாய் டாக்டரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன். எனது மனதில் டாக்டரை கெட்ட வார்த்தையால் திட்டத் தொடங்கியிருந்தேன். இவனை எதுக்கு தான் டாக்டர் படிக்கிறானோ, என் பையன் இங்கே சாக கிடக்கிறான், டாக்டர் அவன் குடும்பத்தோட ஜாலியாக வீட்டில் இருக்கான், என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த டாக்டரை கொல்லாமல் விடக்கூடாது என என் மனதிற்குள் யாரோ கோபத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென எனது மனைவியின் ஞாபகம் வரவே அவளை திரும்பி பார்த்தேன். அவளது அழுகை நின்றிருந்தது. ஓடி சென்று அவளை கூப்பிட்டேன். அவள் நினைவற்றவளாய் இருக்கையில் சாய்ந்திருந்தாள். நர்ஸுகளை கூப்பிட்டு சந்தியாவை வார்டுக்கு தூக்கி கொண்டு சென்றேன். அவளுக்கும் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனக்கு தலையே வெடித்துவிடும் போலிருந்தது. கடவுள் ஒருவன் இருக்கிறானா என்ற கேள்வி எனக்குள் எழும்பியிருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர். அவன் வரட்டும், அவன் சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்கணும் மனதுக்குள் நினைத்து கொண்டு இருக்கவே டாக்டர் சாகவாசமாக மருத்துவமனையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவனாய் ஓடி சென்று டாக்டரின் சட்டையை பற்றி பிடித்தேன். நீ எல்லாம் டாக்டராயா? என் குழந்தை சாக கிடக்கிறாயா? 5 வருஷம் குழந்தை இல்லாமல் தவம் இருந்து கிடச்ச பிள்ளையா? அவனை இந்த கையால தான் தூக்கி சுமந்தேன். பெரிய ஆளாக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பாரு, சாக கிடக்கிறான். என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன். கோபத்தோடு வார்த்தைகளை முடித்திருந்தேன். யோ போயா, வெளியில போயா, இவனை தூக்கி வெளியில போடுங்க. டாக்டர் யாரிடமோ கோபமாக என்னை பார்த்து பேச தொடங்கியிருந்தார். என்னுடைய கோபம் உச்சத்தை அடைந்திருந்தது. டாக்டர், சாகவாசமா வந்துக்கிட்டு என்னையா பிடிச்சி வெளியில தள்ளுற? கண்டவன் குழந்தைதான்னு சாகவாசமா வந்திருக்க. இதுவே உன் குழந்தையா இருந்திருந்தா இப்படி லேட்டா வருவியா? என்னை அவன் ஒரு பொருட்டாகவே கருதாமல் ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்திருந்தான். என் குழந்தைய மட்டும் காப்பாத்தல, உன் குடலை உருவி மாலையா போட்டுருவேன். ஆவேசமாய் அவனை பார்த்து கத்தினேன். கோபத்தால் எனது கண்கள் 2ம் சிவந்து போயிருந்தன. பயத்தால் எனது கை கால்கள் நடுங்க தொடங்கியிருந்தன. சிறிது நேரத்தில் ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து டாக்டர் வேகமாக வெளியில் வந்தார். என்னை நோக்கி வேகமாக வந்தவர், உங்க பையன் பொழைச்சிட்டான், வேறு விஷயத்தை நர்ஸிடம் கேட்டுக்கோங்க என்றவர் வேகமாக மருத்துவமனை விட்டு வெளியேற தொடங்கினார். எனக்கு சந்தோஷம் கரை புரண்டோடியது. என் பையன் பொழைச்சிட்டான். அங்கு வந்த நர்ஸிடம், டாக்டர் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுறாரு? நான் தெரியாம அவரை ரொம்ப தவறுதலா பேசிட்டேன். ஒரு நன்றி சொல்லாமனு பார்த்தேன், ஆனா அவர் நிற்காம வேகமா போயிட்டாரே, ஏன் என்று நான் கேட்கவே, இல்லை சார், நேற்றைக்கு டாக்டரோட பையன் சாலை விபத்தொன்றில் இறந்துட்டான். இன்னைக்கு அவனை அடக்கம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆபத்தான நேரத்தில் வந்தபோது அவருக்கு ஃபோன் பண்ணினோம். அவர் வாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இனி அவர் வீட்டுக்கு போன பிறகுதான் அவர் பையனை அடக்கம் பண்ணுவாங்க. நர்ஸு சொல்லி முடிக்கவும் என் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது.
கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். நன்றி.